பூமியில் உள்ள பணிகளை நிறைவேற்ற கடவுளால் அனுப்பப்பட்டவன் நான் என மோடி தெரிவித்துள்ளது. சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்தை பெற்றுள்ளது. அவர் என்ன பெரிய அவதாரமா? அப்படிலாம் அனாவசியமா பேசக்கூடாது. அப்படிதான் பேசணும். புடிங்கடா மரியாதை. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமாண்ணே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நேர்காணல் ஒன்றில் பேசிய பிரதமரின் கருத்துக்கள், நான் எனது அம்மா இறக்கும் வரை என்னை சாதாரண ஒரு மனிதனாகத்தான் நினைத்தேன். அடுத்த ஜென்மத்திலே மனுஷனா போறங்கடா. ஆனால் அவர் இறந்த பிறகு என் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்க்கும் போது நான் உயிரியல் ரீதியாக பிறக்கவில்லை என புரிந்தது. ஓ, நீங்க ஒரு அதிகமான கிராஸா? நான் தான் சொல்றேன், நீங்க சக்தியா இருக்கேன்னு சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. கோபப்படல, புரியல. நீங்க ஏதோ நான் சாதாரணமா கோவப்படுறேன், சாதாரணமா கத்துறேன், ஆக்ரோஷப்படுறேன்னு நினைக்கிறீங்க. இல்ல, உங்களால புரிஞ்சுக்க. இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கீங்க? எப்படா இருக்கேன்? பாஸ் பிரார்த்தனை பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க. அப்புறம் மக்களே, எல்லாரும் கடவுளை பார்த்துட்டு தரிசனம் மட்டும் வந்துட்டீங்களா? நானும் இப்பதான் வர்ற வழியில கடவுளை பார்த்துட்டு தரிசனம் மட்டும் வந்தேன். எந்த கடவுளையா? எல்லாரும் அங்கேயே பார், கடவுள் வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இந்த வந்துட்டாப்புல பாரு. கடவுளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறுத்துறா. half an hour இருக்கு. எதுக்கு இந்த Dress வாடகை டைம் முடியதுக்கு? ஐயோ, இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு முன்னால எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல்ல. ஆள் அழகா அம்சமா இருக்கீங்க கடவுளே. தாடிலாம் வெள்ளை வெள்ளையன்னு வச்சுக்கிட்டு நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி, மண்டையில முடி. இவர்தான் கடவுள். இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரு ஏமாத்திரியே. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழப்பு வைக்கலாம்டா. நான் என்ன நினைச்சேன்னா, ஏதோ இந்த ரீல்ஸ் கான்செப்டுக்கு தான் ஏதோ அகோரி மாதிரி காஸ்டியூம்னா போட்டுட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்காரு போல. கொஞ்ச நாள்ல அதெல்லாம் கழிச்சு போட்டுட்டு வேற கான்செப்ட்ல வீடியோ பண்ணுவான்னு நினைச்சா, அதையே தன்னோட லைஃப் ஸ்டைலா மாத்திட்டாரு. செய்வன வைப்பேன், மாறுபாடு வைப்பேன், பிள்ளி வைப்பேன், சூனி வைப்பேன், கண்டிச்சு வைப்பேன், எல்லாத்தையும் வைப்பேன். அதானே, ஏமாறுற மக்கள் இருக்க வரைக்கும் நீங்க என்ன வேணா வைக்கலாம். தூக்கி வாயில உன் சூட்கேஸ்ல வச்சுக்கோ. என்ன வேணா பண்ணலாம், நீங்க உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. அதாவது நான் கடவுள் அப்படின்னு நான் சொல்லல, சீ சொல்லியிருக்காரு. உன்னை கடவுள் அனுப்பிச்ச பிரதிநிதிங்கிற, கடவுளால் அனுப்பப்பட்ட பிரதிநிதியா அவரு? அவரை ஒண்ணும் பண்ண முடியாதான். சில காரியங்களை நீ செஞ்சு முடி அப்படின்னு சொல்லி கடவுளே என்னை அனுப்பி வச்சா, நான் கடவுளோட தூதுவன். நான் தயா கடவுள். நான் வந்து நேரடியா கடவுள்கிட்ட இருந்து இங்க வந்து இறங்கியிருக்கேன். உங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்காக, உங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்காக கடவுள் என்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. இதுவரைக்கும் உடைச்சல பத்தாரா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீ தான்டா. நான் கடவுள் அவதாரம், நான் தான் கடவுள், நான் உங்களை ரட்சிக்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டாப்ல. டேய், என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியெல்லாம் போய் சொல்லாதடா. பக்கத்துல தான் பைத்தியார் ஆஸ்பத்திரி இருக்கு, இதோ இரு ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் செய்யறது வந்து சிரிப்பா தான் இருக்கு. இந்த சின்ன பசங்கள்ட்ட சொன்னா கூட சிரிப்பானுங்க. என்னை சீரியஸாவே பார்க்க மாட்டீங்களா நீங்க? போங்க செத்தப்ப, உங்க மூஞ்சில போய் யாராவது சீரியஸ்ல எதிர்பார்ப்பாங்களா? சரி கடவுளே, இப்போ நீங்க கடவுளா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கடவுள்கிட்ட எங்களுக்கு சில கேள்விகள் இருக்கு. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். போனா நீங்க பெரிய கடவுளாச்சு, உலகத்தே படைச்ச கடவுளாச்சு. உலகத்தே படைச்ச கடவுள் இந்தியாவில் அந்த பக்கம் பூரா ஜெயிச்சு போடுறீங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்களே. ஏன்னா நம்ம லட்சணம் அவங்களுக்கு தெரியும். ஏன் கடவுளே தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுக்கு பவர் வேலை செய்ய மாட்டேங்குது? இது காலா கில்லா, என்னுடைய கோட்டை. ஒரு பிடி மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது. ஒரு சாமியாரிய மெடிக்கல் காலேஜ் திறக்கணும், ஒரு சாமியாரிய எலெக்ஷன்ல நிக்கணும், சாமியாரிய ஷாம்பு விற்கணும், சாமியாரிய சாம்பார் பொடி விற்கணும், சாமியாரிய விற்கணும். இத பண்ணா அதை பண்ணுவேன், அதை பண்ணா இதை பண்ணுவேன்னு உங்ககிட்ட பேரம் பேசுறவன் வியாபாரி. அந்த வியாபாரத்துக்கு உங்க பயம்தான் மூலதனம். அந்த பயத்தை முதல்ல தூர போடுங்க. பயத்துல சாமி கும்பிடாதீங்க, நம்பிக்கையில கும்பிடுங்க. உங்களை உருவாக்குன கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட டைரக்டா சொல்லுங்க, அவங்களுக்கு கேட்கும், அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே கடவுள் பேசும்போது ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாங்க? மூட நம்பிக்கைகளை மக்கள் மனிதனை பதிய வச்சு எப்படியும் வந்து இன்னொரு முறை நம்ம ஆட்சிக்கு வரணும்னு அவர் நினைக்கிறாரு. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. கடவுளே, மணிப்பூர்ல கடவுளே ஒரு பெண்ணு, அந்த பெண்களை நிர்வாணமாக்கி, அது ஒரு ராணுவ வீரோட மனைவி, அவருடைய மனைவிய மணிப்பூர் என்ன பண்றாங்க, நிர்வாணமாக்கி ஒரு கும்பல் ஓன்னு பூட்டியாந்து ஒரு இடத்துல வச்சு ரேப் பண்றாங்க, கேங் ரேப் பண்றாங்க. அந்த கூட்டத்துல எத்தனை ராமகிருஷ்ணன், லால் கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் தெரியாது.
ஒரு கிருஷ்ணன் கூட உதவிக்கு வரல. இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்குது. நீங்க கடவுளா இருக்கிறீங்க, நீங்க படைச்ச உலகமாச்சு, ஏன் இதை தடுத்து நிப்பாட்டல? பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாத. பிரதமர் அவர் நிலையிலே இல்ல, அவர் மாறிட்டாரு, வயசாயிடுச்சு. மெண்டல்ல என்ன வெளிய உட்கார வைக்கிறீங்க? இடுப்புல ஒரு சங்கிலி போட்டு உள்ள கட்டி வைக்க வேண்டியதானே? இது வந்து நம்புற மாதிரி இல்லை. அவர் என்ன சொல்லாம யாரும் நம்ப மாட்டாங்க. இப்போ அவர் பிறவியை பற்றி சொல்றது யாரும் நம்புற மாதிரி ஐடியா இல்லை. என்ன சைடுல பேசிக்கிறாங்க, நம்ப மாட்டேங்கிறாங்களா? கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கொடுத்தா ஒத்துக்குவானுங்க. பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெண் பாதிக்கப்படும் போது கடவுள் வந்து தடுத்து நிப்பாட்டல. பாதிக்கப்பட்ட பின்னாலேயே சம்பந்தப்பட்டவங்களை தண்டிக்கல. அப்புறம் நீ என்ன மயிர போகிற கடவுள்? என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அவர் சொல்றது ஓரளவு உண்மைதான். இந்தியாவை குட்டிச்சராக வந்த ஒரு பிறவி. இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். இந்த நாட்டுக்காக விருதுகள் வாங்கி குவித்த மல்யுத்த வீராங்கனைகள் நாங்கள் மானபங்கப்படுத்தப்பட்டோம்னு சொன்ன போது பரமாத்மாவுடைய தூதர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்திலிருந்தே காட்சி தந்து அவர்களை ரட்சிச்சிருக்கணும். 10 நிமிஷம் கார்ல போனா அந்த இடத்த கூட எட்டி கூட போய் பார்க்கல. நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் இருக்கல. பரமாத்மாவின் தூதர் இப்படி இருந்தால் அப்படி ஒரு தூதர் இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. அப்ப நான் கூட இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றியா? இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. இதையே இன்டைரக்ட்ன்றியா? அதாவது மோடி ஆட்சியில் என்ன நடந்திருக்கு? ஒண்ணும் பண்ணல. 15 லட்சம் நீ ஏமாத்தல, சீட்டிங். ஏழைகளை கொடுத்தியா? நீ நாக்குல சுத்தம் இருக்கணும், சொன்ன வாக்க காப்பாற்றணும். நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனாடா, இப்படி பொய் சொல்றேன்னு கேட்போமா கேட்க மாட்டோமா? பில்கிஸ் பானு அப்படின்னு ஒரு அக்கா, அந்த அக்கா வந்து மாசமா இருக்காங்க. அவங்கள விரட்டி கொடூரமாக தாக்குறாங்க. தாக்கி அந்த குழந்தைய அடிச்சு கல்ல அடிச்சு கொண்டுறாங்க. இவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதே. நீங்கள் ஏன் உங்கள் பவரை யூஸ் பண்ணி அதை தடுத்து நிப்பாட்டிருக்கலாமே, ஏன் நிப்பாட்டல? ஓ, நடத்துனதே நீங்க தானே கடவுளே? அந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடின அந்த கூட்டத்துக்குள்ள உங்களுக்கு அந்த பரமாத்மாவின் அவதாரம் என்று சொல்கிற உங்களுக்கு கீழே அமைச்சரா இருக்கிறவருடைய மகன் டிராக்டரை விட்டு ஏத்தி 4 பேரை பண்ணான். இப்ப என்னங்கறதுக்கு தார்மீக அடிப்படையில் அந்த அமைச்சரை நீங்க நீக்கி வச்சிருக்கணும்ல, நீக்கல. மாறா அந்த குடும்பத்துக்கு நீங்க சீட்டு கொடுத்துருக்காரு திரும்பவும். ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. இந்த உத்தரப்பிரதேசத்துல 100கணக்கான மசூதியை பூரா அடிச்சுட்டான். இனிமேல் நீக்க போறேன் இருக்கா. இந்த மசூதியை பூரா இடிக்க போறேன்றானே, அப்ப நீங்க போய் தடுத்து நிறுத்தணுமா இல்லையா? அப்புறம் நீ என்ன மயில போடுற கடவுள்? நான் கேட்க மாட்டேன் கடவுளை. கேட்கல, மக்கள் கேட்பாங்க. ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஒண்ணு சொல்லிக்கிறேன், கடவுள் இல்லை அப்படி சொல்றான் பாரு, அவனை நம்பு. கடவுள் இருக்கு அப்படி சொல்றான் பாரு, அவனையும் நம்பு. ஆனா நான் தான் கடவுள்னு ஒருத்தர் சொல்றான் பாரு, அவனை நம்பவே நம்பாத அப்படின்னு வசந்தராஜாவில் கமலஹாசன் அப்பவே சொல்லிட்டாப்புல. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். ஆனா நான் தான் கடவுள்றான் பாரு, அவனை மட்டும் நம்பிடாத. இது என்ன பெரிய பிரமாதம்? மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அதுபோல அநீதியும் அக்கிரமம் பெருகிவிட்ட நேரத்தில் நல்லவரை தேடுவார்கள் மக்கள். என்னை தேடுவாங்க, நான் இருப்பேன். இப்ப வந்திருக்காங்க பாருங்க, இவங்க என்னை தேடிதான் வருவாங்க. ஒரு காலத்துல என் மகனை விட்டா வீடை இடிக்கும் போது, அண்ணே நீ வானே எங்களை காப்பாத்தி கொடுன்னு தேடி தங்கச்சி பேசுறதால வளையல் வருது இல்ல, அந்த மாதிரி இந்த மகன் வருவான். நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். நான் அவன் வந்து சொல்லல, ஆபத்து ஒரு இடத்துல இல்ல நான் வந்து அவதாரம் எடுப்பேன். அது மாதிரி இது ஒரு அவதாரம். நீங்க என்ன ரகம்னு தெரியலையே. அது ஒண்ணு இல்ல மாஸ்டர், நீங்க நம்பர் 1 டுபாக்கு, அவன் நம்பர் 2 டுபாக்கு. நான் நம்பர் 1 और गैस कब से मिला है? ये कल मिला है. कल मिल गया. जी. Hey, I've seen this one. This is a classic. ஏமா இந்த லைட் எப்பமா போட்டாங்க? நீங்க வரீங்கன்னு முந்தா நேத்து தான் போட்டாங்க. கரண்ட் கனெக்ஷன் இன்னும் கொடுக்க. இன்னைக்கு தமிழகத்துடைய அரசு வந்து 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. மார்க்கா சொல்லு. 6 கோடியே 60 லட்சம். தற்குறி மேரி பேசாத. தற்குறி ஆக்கி தற்குறி வந்து தற்குறி என்னடா டேய், டுபாகூர் தற்குறி. தற்குறி பைத்தியக்கார தற்குறி. தற்குறி மேரி பேசுனீங்க. தற்குறி ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சல, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா?
உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.